அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அலகு 4 தாவர உலகம்ன்ற பாடம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம தாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். தாவரங்கள் அப்படின்றது உலகில் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் தாவரத்துல இருந்து தான் கிடைக்குது. நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பழங்கள் எல்லாமே நமக்கு தாவரத்துல இருந்து தான் கிடைக்கும். இப்போ தாவரத்தில் இதில் 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கரும்புன்றது ஒரு தண்டு பகுதி, அது தாவரத்தின் தண்டு பகுதி. முட்டைக்கோஸ் அப்படின்றது ஒரு இலைப்பகுதி. காலிஃப்ளவர்ன்றது பூப்பகுதி. முள்ளங்கி, கேரட் அதெல்லாம் வேர் பகுதி. இந்த மாதிரி தாவரங்களோட பல பாகங்கள்ல உணவு சேமித்து வைக்கப்படுது. அதை நம்ம உணவுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப தாவரத்தின் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்புன்னு சொல்றோம். இது வேர் தொகுப்பு. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடியது வேர் தொகுப்பு. இதுல வேர் வரும், வேர் முடிச்சுக்கள் வரும். மண்ணிற்கு மேலே இருக்கக்கூடியவை தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். தண்டு தொகுப்புல தண்டு, கணு, கணுவிடை, இலைக்கோணம், இலை, மலர், கனி இதெல்லாம் சேர்ந்துதான் தண்டு தொகுப்பு. இதுல கணு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்டுல இருந்து இலை வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட தான் நம்ம கணுன்னு சொல்றோம். இந்த மாதிரி 2 கணு, மேல ஒரு கணு இருக்கு, கீழே ஒரு கணு இருக்கு. 2 கணுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியை கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்றோம். தண்டு, கணு, கணுவிடை பகுதி, இலைக்கோணம், இலை, மலர், கனி. இது தண்டு தொகுப்பு. இதை சேர்ந்ததுதான் தண்டு தொகுப்பு. அடுத்து வேர் தொகுப்பு. வேர் தொகுப்பு வேரும் அதுல வேர் முடிச்சுக்கள், வேர் தூவிகள் இதுதான் இருக்கும். வேர் மூடி காணப்படும். அடுத்து வேர் தூவிகள் காணப்படும். வேர் தூவிகள்ல ஒரு காற்று பையும் காணப்படுது. வேர்கள் நேர் புவிநாட்டம் கொண்டவை. நேர் புவிநாட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, புவியீர்ப்பு விசை எந்த பக்கம் இருக்கோ அந்த திசையிலேயே வேர்கள் வரும். தண்டுகள் எதிர் புவிநாட்டம் உடையவை. அதாவது மேல் நோக்கி வளரும். இப்ப நீங்க எதையாவது தூக்கி கீழே போடுறீங்க அப்படின்னா, கீழே தானே போய் விழுகும். மேலே வராது இல்லையா? கீழே தான் போய் விழுகும். அப்ப வேர்கள் கீழ் நோக்கி புவி ஈர்ப்பு விசையை நோக்கி அது வளரக்கூடியதுனால நேர் புவிநாட்டம் உடையதுன்னு சொல்றோம். தண்டு மேல் நோக்கி புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வளர்றதுனால அதை எதிர்ப்புவி நாட்டமுடையது அப்படின்னு சொல்றோம். வேர் அதை அமைப்பை வச்சு 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு பொதுவாக இருவித்திலை தாவரத்துல காணப்படுது. எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு. இப்போ ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது இதுதான். முதல் நிலை வேர், 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் இருக்கும். இந்த முதல் நிலை வேர் அப்படின்றது விதையிலிருந்து வரக்கூடிய அந்த முளை வேர் தடித்து பருத்து பெரிய வேராக ஒற்றை வேராக பூமியில நல்லா ஸ்ட்ராங்கா செடி நிக்கிறதுக்காக வளரக்கூடியது. அதுல சில பக்க கிளைகள் வரும். அது 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர்ன்னு சொல்லுவோம். இது ஆணிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்புன்றது விதையிலேருந்து வரக்கூடிய அந்த முதல் வேர் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது படிப்படியா அழிஞ்சு அதுலேருந்து வேர்கள் கொத்து கொத்தா தோன்ற ஆரம்பிச்சிடும். இதுக்கு சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வித்திலை தாவரத்துல சல்லிவேர் தொகுப்பு காணப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம் கொடுத்துருக்காங்க. வேரின் பணிகள். வேர் அப்படின்றது தான் தாவரத்துல மிகவும் முக்கியமான பகுதி. ஏன்னா வேர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த தாவரம் மண்ணில் ஊன்றி நிலையாக நிற்க முடியும். அடுத்து வேரின் மூலியமா தான் நீர், கனிம சத்துக்கள், அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு அனுப்பப்படுது. அதனால இது வேர் தாவரங்கள்ல மிகவும் முக்கியமான பகுதி. சில தாவரங்கள்ல வேர்கள்லயே உணவும் சேமிக்கப்படுது. எடுத்துக்காட்டு கேரட், பீட்ரூட், இஞ்சி இதெல்லாம் வேர்லயே உணவு சேமிக்குது. அடுத்து தண்டு தொகுப்பு. தண்டு தொகுப்புன்றது நிலத்தின் மேற்பரப்பில காணப்படக்கூடியதெல்லாம் தண்டு தொகுப்பு. அது தண்டு தண்டு பூமியின் மேற்பரப்புல சூரியனை நோக்கி வளரக்கூடியது. இதுல தண்டு, கணு, கணுவிடை பகுதி, கணு, மொட்டு, கோணமொட்டு, நுனி மொட்டு இது எல்லாமே இதுலதான் வரும். அடுத்து தண்டோட பணிகள் கொடுத்துருக்காங்க. தண்டோட பணிகள் என்னன்னா, கிளைகள், இலைகள், மலர்கள், காய்கள், கனிகள் இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடியது தண்டு தான். அப்புறம் வேர்னால உறிஞ்சப்படக்கூடிய நீர், கனிம சத்து எல்லாத்தையும் தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு பிரிச்சு அனுப்புறதும் இந்த தண்டு தான். இப்ப இலையில தயாரிக்கப்படுகிற உணவையும் தாவரத்திற்கு பிற பாகங்களுக்கு அனுப்பக்கூடியதும் இந்த தண்டோட வேலை தான். சில தாவரங்கள் உணவை தண்டுலயே சேமிக்குது. எடுத்துக்காட்டா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா கரும்பு, அது தண்டுலயே உணவை சேமிக்கக்கூடியது. அடுத்து இலை. தண்டுல இருந்து இலைக்காம்பு வரும். இலைக்காம்புல இருந்து இலைகள் வரும். இத இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு அப்படின்னு சொல்றோம். இலையின் மையத்துல மைய நரம்பு அமைவு காணப்படுது. இப்போ இலையின் அடிப்பகுதிய இலையடி பகுதி அப்படின்னு சொல்றோம்.
ஒரு சில இலையடி பகுதியில வந்து சிறிய பக்கவாட்டு வரிகள் மாரி லேசா காணப்படும். அத வந்து இலையடி செதில்கள் அப்டின்னும் சொல்றோம். இப்ப இலைகள் வந்து பசுமை நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம், அதுல இருக்கக்கூடிய பச்சையம் தான். அந்த பச்சையம் தான் வந்து உணவ தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இலையோட அடிப்பகுதியில வந்து சில துளைகள் காணப்படும். அத வந்து இலையடி துளைகள் அப்டின்னு நம்ம சொல்றோம். இப்ப இலையின் பணி அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இலைகளின் பணி. ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடியது இலை தான். ஒளிச்சேர்க்கை நடைபெறதுனால தான் உணவு வந்து தயாரிக்கப்படுது. சுவாசித்தலுக்கு பயன்படுத்தக்கூடியதும் இந்த இலைகளும், இலைத்துளைகளும் தான். இலைத்துளை வழியா தான் நீராவி போக்கு நடைபெறுது. இதுல ஒரு இலைய பத்தி உங்களுக்கு விளக்கமா குடுத்துருக்காங்க. விக்டோரியா அமேசோனிகா இந்த தாவரத்தோட இலைகள் வந்து 3 மீட்டர் வரைய விட்டம் இருக்கும். இதுல வந்து 45 கிலோ வரைய எடை தாங்கக்கூடிய ஒரு தாவரமா இருக்கு. 45 கிலோ அப்படின்றது ஒரு மனிதர் உட்கார்ந்தா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இலையாக இருக்கு. பூக்களின் அடிப்படையிலயும் தாவரங்கள பிரிக்கிறாங்க. பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. அடுத்து விதைகள வச்சும் பிரிக்கிறாங்க. மூடிய விதைகள், திறந்த விதைகள். மூடிய விதை தாவரங்கள ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னும், திறந்த விதை தாவரங்கள ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இதுவரைக்கும் தாவரங்கள பத்தி பார்த்தோம். இப்போ அவற்றோட வாழிடம் பத்தி பார்க்க போறோம். வாழிடத்த 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நீர் வாழிடம், இன்னொன்னு வந்து நில வாழிடம். நீர்வாழ் தாவரத்தை வந்து 2ஆ பிரிப்பாங்க. நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நன்னீர் வாழிடம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடங்களாக நம்ம கருதுறோம். இதுல இருக்கக்கூடிய ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இதெல்லாம் வந்து இவைகள்லாம் நன்னீர் தாவரங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். நீர் தாவரங்கள்ல வந்து வேர் வளர்ச்சி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, அது போய் சகதியில சிக்குற அளவுக்கு இருந்தா போதும். இலை தண்டு பகுதியிலயும், இலை பகுதியிலயும் நெறைய காற்றறைகள் இருக்கிறதுனால, அவை வந்து நீர்ல வந்து மிதக்கக்கூடிய தன்மையா இருக்குது. அடுத்து கடல் நீர் வாழிடம். கடல் நீர் வாழிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பூமிய வானத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நீல நிற பளிங்கு மாரி தான் காணப்படுமாம். ஏன் அப்படின்னா, 70% வந்து கடல் நீரால நம்ம பூமி வந்து சூழப்பட்டு இருக்கிறதுனால, அந்த நிறத்துல நம்மளுக்கு காணப்படுது. இப்போ பூமியில உள்ள ஒட்டுமொத்த ஒளிச்சேர்க்கைல 40% வந்து கடல்வாழ் தாவரங்களால தான் நடைபெறுது. அந்த அளவுக்கு நெறைய கடல்வாழ் தாவரங்கள் காணப்படுது. எடுத்துக்காட்டு கடல் பாசிகள், கடற்புற்கள், சதுப்பு நில புற்கள் மற்றும் தாவர மிதவைகள். உலகுல வந்து மிக நீளமான நதி எதுன்னு கேட்டீங்கன்னா, நைல் நதி. இதோட நீளம் வந்து 6650 கிலோமீட்டர். அதே இது இந்தியால நீளமான நதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கங்கை நதி. இதோட நீளம் 2525 கிலோமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது நிலவாழிடம். நிலவாழிடத்துல தான் இப்ப நம்ம வாழ்றோம். இதுல வந்து காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் இதெல்லாம் வந்து நிலப்பரப்புல வரும். புல்வெளிகள், பாலைவனம் இதெல்லாம் வந்து நிலப்பரப்புல காணப்படக்கூடிய வாழிடங்கள். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் இதெல்லாம் வந்து மனிதர்களால செயற்கையாக உருவாக்கப்பட்ட வாழிடங்கள். உலகுல வந்து 28% வந்து நில வாழிடங்களாக இருக்கு. உதாரணம் வந்து பசுமை மாறா காடுகள், முட்புதர்கள். இப்ப நில வாழிடத்த 3ஆ பிரிக்கிறாங்க. காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். காடுகள் அப்படின்றது மிக பரந்த பரப்பு. இதுல நெறைய மரங்கள் இருக்கும். வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். இதுல சராசரியான மழை அளவு ஒரு ஆண்டுக்கு 25லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைய இருக்கும். அடுத்து புல்வெளி வாழிடம். இதுல அதிகமாக புற்கள் தான் காணப்படும். இதுல வந்து மிகச் சிறியது முதல் உயரமான புற்கள் வரைய நெறைய காணப்படும். நீரின் அளவு கம்மியா இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம பாலைவனம்னு சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து அதற்கு ஏத்த மாரி தங்களோட தகவமைப்ப மாற்றிக்கொண்டு வாழக்கூடியது. அத பத்தி இதுல நம்ம விரிவா பார்க்கலாம். பூமியின் மிக வறண்ட பகுதி தான் பாலைவனம்னு சொல்றோம். இதுல சராசரி மழைப்பொழிவு வந்து 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கும். இப்ப பூமி நிலப்பரப்புல 20% வந்து பாலைவனங்கள் காணப்படுது. பாலைவன தாவரங்கள் வந்து தடிமனான தண்டையும், தடிமனான இலையும் பெற்றிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீரையும், கனிம உப்புக்களையும் அது சேமித்து வச்சு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அதோட தண்டுகளும், இலைகளும் தடிமனா இருக்கும். பாலைவன தாவரத்தோட வேர்கள் வந்து மிகவும் நீளமானதாகவும், மிக ஆழத்திற்கு செல்லக்கூடியதாகவும் இருக்கும். அப்பதான் எங்கே நீர் கிடைக்குதோ, அத உறிஞ்சு அதால சேமிச்சு வச்சுக்க முடியும். இத வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. வெப்பமான வறண்ட பாலைவனம், மித வெப்பமான பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதற்கு உதாரணம் வந்து சப்பாத்தி கல்லி, அக்கேயோ சோற்றுக்கற்றாழை, பிரயோக்.
மணல் குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம் வந்து தார் பாலைவனம். இது வந்து இந்த பாலைவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா துணைக்கண்டத்துல இருக்கு. இதன் ஒரு பகுதி வந்து வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்லயும், மற்றொரு பகுதி வந்து கிழக்கு பாகிஸ்தானத்தில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலயும் காணப்படுது. இப்ப தாவரங்கள் வந்து தன்னோட தகவமைப்புகளை எப்படிலாம் இடத்துக்கிடம் மாத்திக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தாவரங்கள் வாழ்ற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தங்களோட அமைப்புகள்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிடுது. எடுத்துக்காட்டு வந்து முதல்ல பற்றுக்கம்பி அல்லது ஏறுகொடி குடுத்துருக்காங்க. கொடிகள் மிகவும் மெல்லியதாக இருக்கும் பொழுது, அதை ஏதாவது ஒண்ணுல பற்றிக் கொள்வதற்காக அதுல பற்றுக்கம்பிகள் வந்து உருவாகுது. நீங்க நார்மலா படர்ந்திருக்கக்கூடிய நெறைய கொடிகள்ல பார்க்கலாம். பற்றுக்கம்பி சுருள் வடிவுல ஒரு கம்பி இருக்கும். அது ஏதாவது ஒண்ண பற்றி கொடிகள் மேலே ஏறி படர்வதற்கு பயன்படும். இதுதான் பற்றுக்கம்பி அல்லது ஏறுகொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகற்காயில வந்து கோணமிட்டு வந்து பற்றுக்கம்பியாக மாறுது. இனிப்பு பட்டாணில வந்து சிற்றிலைகள் வந்து பற்றுக்கம்பியாக மாறுது. அடுத்து பின்னுக்கொடி. பின்னுக்கொடி அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவரத்துல வந்து கம்பிகள் எதுவும் வராது. அந்த தாவரமே ஏதாவது ஒரு தாவரத்தின் மேலோ, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இது மேலோ சுற்றி மேல படர்றதுக்கு ஏதுவாக அமையும். அதுதான் வந்து பின்னூட்டு கொடி அப்டின்னு சொல்றேன். உதாரணம் வந்து சங்குப்பூ, மல்லிகை குடுத்துருக்காங்க. முட்கள். சில தாவரங்கள்ல வந்து இலைகளோ, தண்டுகளோ அவற்றின் தகவமைப்புக்கு ஏற்ப முட்களாக மாறியிருக்கும். இது பாலைவன தாவரங்கள்ல நெறையா காணப்படும். உதாரணம் குடுத்துருக்காங்க. அக்கேவ் அப்படின்றது ரயில் கற்றாழை, சப்பாத்தி கள்ளி, காகிதப்பூ இதுலலாம் வந்து முட்கள் காணப்படுது. இந்த பாடத்துல தாவரங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்த பாடத்த அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.